ஸோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜனவரி மாதம் அப்போ ஒரு பையன் வந்து ஒன்று சொன்னான், எடுக்கிற ஒவ்வொரு கோலையும் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை எல்லாம் கிடையாது, அச்சீவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அவன் சொன்னது நடந்துதா, அவனோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணானா, அவனோட ப்ராக்ரஸ் என்ன, என்னென்னலாம் கற்றுக்கிட்டான், எதுலெல்லாம் ஃபெயிலியர் ஆனா, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் 3 கோல் சொல்லியிருந்தேன்: ஃபிட்னஸ், எஜுகேஷன், சைடு ஹசில். இந்த 3த்தில் ஃபிட்னஸ் வந்து 60 kgs ஜனவரி டு ஏப்ரலுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருந்தேன். பட் 53லேருந்து 58 kgs என்னால் வர முடிஞ்சுது. பிகாஸ் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ப்ளஸ் பட் ஆனால் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சுது, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணேன். ரெண்டாவது எஜுகேஷன். அதில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு சொல்லலாம். பிகாஸ் முன்னாடி என்னோட சிஜிபிஏ 6.5 இருந்தது. அட்லீஸ்ட் அதை இந்த செம் நல்லா படித்து ஒரு 7.5 ஆச்சு கொண்டு போகலான்னு பார்த்தேன். நோ, நம்ம தான் எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களாச்சே, எவ்வளோ சொன்னாலும் படிக்கல. ஸோ எப்படியோ பாஸ் ஆகிட்டேன், மார்க்லாம் வந்துருச்சு. பட் சிஜிபிஏ ஸ்டில் தட் 6.5 அண்ட் ஆவரேஜ் அ பிகாம் கிராஜுவேட் ஸ்கோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மூணாவது வந்து சைடு ஹசில், அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் மீ. என்னால் வந்து இப்போ வந்து ஒரு வீட்டிலேருந்து வந்து ஒரு 6500 வாங்கியிருந்தேன். அதை 6500 போட்டு என்னால் இப்போ வந்து 7300 கிட்ட வந்து போட்ட காசையும் தாண்டி ஒரு 800 எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடிஞ்சது. பட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ப்ராஃபிட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ ஐ ஆம் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு வித் தட். பட் மற்ற ரெண்டுத்துலேயும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி. ஓகே, இதில் இந்த 4 மாதம், அதாவது இந்த ஃபேஸ் 1ல் என்னோட லேர்னிங்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், மெயினான திங், அந்த கோல்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, அந்த கோல் இஸ் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, மேபி ஒரு மோட்டிவேஷன், ஒரு டெம்பரவரி மோட்டிவேஷன் அப்படி வேணால் சொல்லலாம். பட் அந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிற அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அந்த நடுவில் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சி பண்ணுறோமோ த கோல் வில் பி மோர் எஃபெக்டிவ். அதில் ஐ எம் மோர் சாட்டிஸ்ஃபைடு தட் நான் பண்ண எல்லா கோலுமே, அதாவது நான் கோலுக்கு பண்ண எல்லா ஒர்க்குமே நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எக்ஸப்ட் அந்த அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் அது தப்பு தான். பட் ஆனால் காலேஜில் அந்த படிக்கிறது, இன்னைக்கு உட்காந்து இதை படிச்சிடணும் அப்படின்னு நினச்சது மட்டும் என்னால் வந்து அதை மட்டும் பண்ண முடியல. பட் மற்ற ரெண்டுமே, அதாவது ஃபிட்னஸ் அண்டு மை சைடு ஹசில் பிஸ்னஸ், ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே நான் ஒரு தடவை அதுக்கு ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா, we should love the process and not the goal. Goal is just like setting up a timeline that we should attain at some point of time. But that point A to point B is very much important and it should be in a very happy mode அப்படி எதனா வேணா சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் நானும் சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கோலை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த 2 இருந்தாலே மோஸ்ட்லி வந்து வேறு எதுவும் தேவையில்லை. அது இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டதை தான் நான் சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங் என்னென்னா, எதுக்குமே ரீசன் சொல்லக்கூடாது. ஐ மீன், இன்னைக்கு இதை நான் பண்ணலை, இன்னைக்கு இந்த வேலையை நான் பண்ணலை அப்படின்னா இதனால தான் பண்ணல, அதனால தான் பண்ணலன்ட்டு நாமளே மனசை தேர்த்திக்கிறதுக்கு ரீசன் சொல்லக்கூடாது. பண்ணலையா, பண்ணல, அவ்வளோதான். அதுக்கு என்ன வந்து இன்னைக்கான கோலை நம்ம ரீச் பண்ணல, ஸோ அடுத்த நாள் நம்ம அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர ஜஸ்ட் சாக்கு போக்கு சொல்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கோயிங் டு கம் ஃபார் மீ. ஸோ இன் தட் ஃபேஸ் ஐ வில் பி ட்ரைங் டு மோர் பி எஃபெக்டிவ். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய், வணக்கம், டாடா.